இந்த காலை நேரத்தில் இந்த பேரை பாருங்கள். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புத்தகத்தை எழுதினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் யாருக்கெல்லாம் தேவன் உதவி செய்தாரோ, யாரையெல்லாம் மேன்மைப்படுத்தினாரோ, யாரையெல்லாம் உயர்த்தினாரோ, அதையும் பரிசுத்த ஆவியானவர் மறக்க இல்லை, மறக்காம எழுதியிருக்கிறார். இந்த அட்டவணையில படிக்கும் போது பல பேர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லா பேர்களும் வாசிக்கிறோம், அப்படியே போயிருது. ஆனா இந்த இடத்துல யாபேசை பற்றி வாசிக்கக்குள்ள ஒரு மறந்து போகாத, மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கின்றால், தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்திருக்கிறான். ஒரு காலத்தில் அவன் மனிதனால மதிக்கப்படாதவனாய் இருந்தான், பைத்தியமா இருந்திருப்பான். என்னடா என் அம்மா துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்திருக்கிறபடினால் ஒருவேளை அவன்ல சாபம் இருந்திருக்கலாம். எதை செய்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் விரக்தியோடு வாழ்ந்திருக்கலாம், தோல்வியோடு வாழ்ந்திருக்கலாம், துயரத்தோடு வாழ்ந்திருக்கலாம், வேதனையோடு வாழ்ந்திருக்கலாம், அழுகையோடு வாழ்ந்திருக்கலாம், கண்ணீரோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் அவனுடைய பெயரை குறிப்பிடும் போது அவனுடைய வாழ்க்கை நிலைமைகள் மாறி போயிருந்தது. தேவன் எங்களுடைய தலைவிதிகளை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்கிறதா, தேவன் அதினதின் காலத்தில் நிவர்த்தியாய் தம்முடைய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆகையால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. தேவன் எங்கள் எல்லாருக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சில நேரம் இப்பொழுது யாபேஸ் இருந்த அந்த பழைய நிலைமை போல எங்களுக்கு காணப்படலாம். எங்க போனாலும் எங்களுக்கு ஆறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்க்கை ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே தடுமாற்றமா இருக்கு, என்னால ஜெபிக்க கூட விருப்பம் இல்லாம இருக்கு, தேவன் இன்னும் என்னை நினைக்காம இருக்கிறார், என்னை தேவன் சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று கூட நீங்கள் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் தேவன் ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா.